வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது களி. நம்ம களிக்கு என்னென்ன வேணும்னா பச்சரிசி அரிசியும் அப்புறம் ராகி மாவும் இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உலை வச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணி வைக்கணும். ஏன்னா இது நல்லா கொலைய விடணும் இல்லை, அதனால் நல்லா நிறையா தண்ணி வச்சு சூடு பண்ணோன்னே சூடானோன்னு நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் இது மாதிரி கொதி வந்தோடனே அரிசியை போட்டுடலாம். கழுவி வச்சு அரிசியை போட்டுட்டு அதில் கல்லுப்பு போட்டு விட்டுடலாம். நல்லா குழையணும். இது நல்லா இந்த மாதிரி அரிசி நல்லா குழஞ்சோன்னே இந்த மாதிரி மத்து ஒன்று வாங்கிக்கோங்க. களி மத்துன்னு இது பேர். இது மங்கல்லாம் கிடைக்கிது. இப்போ இதுக்கு மேலே இந்த ராகி மாவை அப்படியே போட்டுடணும். அதனால் குறைச்சி விட்டுட்டு அதை கிண்டிடாமல் இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் அப்படியே வச்சுருக்கணும். ஏன்னா உடனே கிண்டிடக்கூடாது. அது ராகி வேகணும். நம்ம கிண்ட அது வந்துடும். அதனால் ஒன்றும் கட்டி பிடிக்காது. நம்ம இது கொஞ்சம் நேரம் அந்த மாவெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இந்த வெந்து அந்த பபிள்ஸ்லாம் வெளியில் வர மாதிரி நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னே இது மற்ற வச்சு மெதுவாக கிண்டி விடணும். இதே மாதிரி நல்லா வேகிற அளவு நல்லா வேகிற மட்டும் நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி இருந்தால் அப்பப்போ அப்படி நசுக்கி விட்டால் போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடி பிடிச்சிடாம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இது ஆந்திராக்காரங்களோட ஸ்டைல். இதில் நம்ம களி அப்படி செஞ்சு இப்படி தட்டில் வச்சுட்டு அது மேலே இப்படி குருமாவை ஊற்றி அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டு பரிமாறலாம். சாப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.